கூறுவது கூறல் குற்றம் என்றாலும் நிறைய பேர் கேட்டாங்க, இந்த வீடியோ திரும்ப திரும்ப நீங்கள் போடுறதால, இந்த சைக்கிள் திரும்ப நிறைய ஓட்டுறதால, இந்த உணவு நிறைய சொல்றதால மாறிடுவாங்களா அப்படின்னு. மாறினதுக்கு ஒரு சாட்சி தான் நம்ம தம்பி. அவர் வந்து டாக்டர் ஃபர்ஸ்ட். ஏன்னா பொதுமக்கள் மாறுறதை விட மருத்துவர்கள் மாறணும். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்திலேயே அதிகப்படியான நோயாளிகள் மருத்துவர்களாக தான் இருக்கிறாங்க. உண்மை 100% உண்மைன்றாரு. சீக்கிரம் யார் இறந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தா மருத்துவர்கள் தான் இறந்துடுறாங்களாம். அதிகமான போதை பழக்கத்துக்கு உட்பட்டவங்க யாருன்னு கேட்டா அதுவும் மருத்துவர்கள் தான்ன்றாங்க. அதிகமான புகைப்பழக்கம் யாருக்குன்னாலும் அதுவும் மருத்துவர்கள் தான். ஆல் இன் ஒன். அதாவது சொல்லிய வண்ணம் செயல் எல்லாருக்கும் அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிடுறோம், ஆனா யாருமே நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. தம்பி வந்து ஒரு டாக்டர் நவநீத கிருஷ்ணன், நம்ம பேஷண்டோட கிராண்ட்சன். இவர் ரொம்ப நாளா ஒரு ஹை வெயிட்ல இருந்தார். முன்னாடி எவ்வளவு வெயிட்ல இருந்தீங்க? 97. இப்போ 11 kgs குறைஞ்சிருக்கு, 11 கிலோ. இதை டயட் ஃபாலோ பண்றாரு. அதுக்கப்புறம் பைக்கை வந்து விட்டுட்டு சைக்கிள் டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காரு. தினமுமே அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல சைக்கிளை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துல வரும், அந்த படம் பேர் டக்குன்னு வரல, கமலஹாசன் படத்துல நல்லது ஒரு குடும்பம் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பொய்யை உண்மையாக்குவாரு. ஒரு பொய்யை உண்மையாக்கும் பொழுது ஒரு உண்மையை ஆழமான உண்மையா மாற்றலாம். இந்த பதிவுகள் திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது இந்த உணவு மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், காய்கறிகள் மூலமா புரோட்டீன் கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த கேள்வி கேட்கும், புரோட்டீன் வந்து பீஃப்ல தான் இருக்கு, போர்க்ல தான் இருக்கு, மட்டன்ல தான் இருக்கு, சிக்கன்ல தான் இருக்குன்றாங்க. அந்த ஆடும் மாடும் என்ன சாப்பிடுதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அது காய்கறிகளை தான் சாப்பிடுது, அதுவும் புல்ல தான் சாப்பிடுது. ஜோகோவிச் ஐயாவும் புல்ல தான் சாப்பிடுது. பிளான்ட் புரோட்டீன் ஈஸி டு டைஜஸ்ட் மனிதர்களுக்கு. ஏன்னா புரோட்டீன் சாப்பிட்றது பாடி பில்டிங் மட்டும் இல்லை, மைண்டும் பில்ட் ஆகணும். மைண்டு பில்ட் ஆகிறதுக்கு காய்கறிகளும் பழங்கள் தான் நல்லா ஆகணும். அந்த மாதிரி தம்பி வந்து ஆல் தி பெஸ்ட். அவர் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தார், எல்லாமே மீண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து அவரே செல்ஃப் மோட்டிவேஷனாக மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லி டுவெல்லாக அவர் கேமராலையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா இதை தொடருங்க. தேங்க்யூ. இது அப்படியே ஒரு நீங்கள் ஒரு சைக்கிள் ஒரு ரூம் போங்க, நாங்கள் அப்படியே தம்பி. நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்ரா? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸா என்னன்னு ரைட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பொதுவாக நம்ம ரைட் ஹேண்டடாக இருப்போம். பொதுவாக நிறைய பேர் 90% நம்ம ரைட் ஹேண்டடாக இருப்போம். சில பேர் லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க. எல்லாமே இடது கையில் சொல்லுவாங்க. ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னால் என்னன்னா வலதும் இடதும் சமமாக பயன்படுத்துவாங்க. ஃபேமஸ் பர்சனாலிட்டி யாருன்னு கேட்டால் சௌரவ் கங்குலி. 80களில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சௌரவ் கங்குலி லெஃப்ட் ஹேண்டட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் மீடியம் பேஸ் பவுலர். பாலை பந்தை வலது கையில் போடுவார், பேட்டிங் வந்து லெஃப்ட்ல அடிப்பார். ஆனால் அதுவே வந்து நம்ம ஆடம்ஸ்லாம் இருந்த ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு தான் பேட்டிங் பண்ணாலும் சரி, பேட்டிங் அடித்தாலும் சரி, எல்லாமே லெஃப்ட்டில் தான். பவுலராக இருந்தாலும் லெஃப்ட்லேயே பண்ணுவாங்க. ஏன்னா தம்பி எனக்கே தெரியாது, இப்போ தான் பார்த்தேன். லெஃப்ட்லேயும் யூஸ் பண்ணுறாரு, ரைட்லேயும் யூஸ் பண்ணுறாரு. இது ஒரு ரேர் பர்சனாலிட்டி. எந்த சைடில் அவைலபிளாக இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் என்னோட க்ரைட்டீரியா. சரி, இதே ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் யூஸ் பண்ணால் ரைட் சைட் ஆஃப் த பிரெயின், லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் ரெண்டுமே யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னா, இயல்பாகவே உங்கள் குழந்தைங்க 2 கையும் பயன்படுத்த ஆரம்பிக்கும். நீங்கள் பெற்றோர்களாக இருக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்க? அடி எடு, அந்த கை எடு, அந்த கை எடு அப்படின்னு அடிப்பீங்க. அந்த இயல்பை உடைக்காம வளர்த்து விட்டீங்கன்னா 2 கைகளும் வேலை செய்யும். 2 கைகளும் நன்றாக வேலை செஞ்சால் மூளை இருபகுதியும் வேலை செய்யும். அப்போ தான் ஒரு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸாக பண்ணலாம். இது எப்போ டெவலப் பண்ணலான்னா, வயதான காலத்தில் பண்ண முடியாது. இளமையில் கல், இந்த கல் இல்லை, இளமையில் கல். அந்த கல் இளமையில் உங்கள் குழந்தைங்க வலது கையும் யூஸ் பண்ணும், இடது கையும் யூஸ் பண்ணும். வலது அப்போ நீங்கள் கையில் தொப்புன்னு அடிச்சிங்கன்னா, பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்தை கேட்டுக்கங்க. when something is appreciated, when something is awarded, it is repeated. எதெல்லாம் பாராட்டப்படுகிறதோ அது திரும்பவும் செய்யப்படுகிறது. ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். ஆப்பரண்ட் கண்டிஷனிங். டோபமைன் தியரின்னு சொல்றாங்க. எது எல்லாமே நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ அதை ரிப்பீட் பண்றது இல்லை, அவாய்ட் பண்றோம். ஸோ உங்கள் குழந்தைங்களை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த கையில் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது இடது கையை பயன்படுத்தாது, வலது கையை மட்டும்தான் பயன்படுத்தும். 2 கைகளும் 2 கால்களும் பயன்படுத்த விடுங்க. பொதுவாக எல்லா ஜீவராசிகளும், பறவைகளாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், பறவை வந்து ஒரு ரெக்கையை அடிச்சா அதால் பறக்க முடியாது, 2 ரெக்கையுமே அடிக்கும். ஒரு ஒரு கொசு எல்லாமே ஆம்பிடெக்ஸ்ட்ரஸாக தான் இருக்குது. ஸோ தம்பி ஆம்பிடெக்ஸ்ட்ரஸாகவும் இருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ. மற்றொரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெரி குட் மேம்.